இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி 1977 இருந்து 2021 வரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்ப்போம். யார் வெற்றி பெற்றாங்க, எந்த வருஷம் தேர்தல் நடந்துச்சு, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க, வெற்றி பெற்றது யார், 2வது இடத்துல இருப்பது எந்த கட்சி, எல்லாவற்றையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி. நம்ம இதை முழுமையாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி, தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். 1977 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எம்எம்ஏ ரசாக் அதிமுக சார்பாக நின்றுருக்காங்க. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 29,347 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.78% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் 1977. அதிலிருந்து தான் நமக்கு தரவுகள் இருக்கிறதுனால 1977 நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது 2வது இடத்துல இருப்பது காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். எஸ்கேடி ராமச்சந்திரன் அவர்கள் போட்டிகிட்ருக்காங்க. அவங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 23,686 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க எல்லாமே 1977 நடைபெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சாகுல் ஹமீத் அவங்க சுயேட்சையாக நின்று 38,225 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1980 கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 50% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. சுயேட்சையாக நின்று சாகுல் ஹமீத் அவர்கள் சுயேட்சையாக நின்று 1980 வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக ஏஎம் கனி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36,354 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க அதிமுக. 1980 சாகுல் ஹமீத் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டது வெற்றி பெற்றதை பார்க்குறோம் இந்த வீடியோவில். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1984 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். இது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி. 1984 பார்த்தோம்னா பெருமாள் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1984 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணும்னா 49,186 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது சாம் சுதீன் அவர்கள் திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 41,584 ஓட்டு வாங்கி 43% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம். 1984 அதிமுக கைப்பற்றாங்க கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை. பெருமாள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்போம் 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சாம் சுதீன் என்ற கதிரமன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 1989 இப்போ திமுக கைப்பற்றதை பார்க்குறோம். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை 37,531 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி திமுக இந்த முறை 1989 வெற்றி பெறுகிறத பார்க்குறோம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஐயாத்துரை அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக. காங்கிரஸ் கட்சி இந்த முறை தோல்வி அடைந்தாங்க. 2வது இடத்துல இருக்காங்க. ஐயாத்துரை அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 30,652 ஓட்டு வாங்கி 29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி. 1989 திமுக வெற்றி பெறுறாங்க கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்ப 1991 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நாகூர் மீரான் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. நாகூர் மீரான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1991 அதிமுக சார்பாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. 55,681 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36% ஓட்டு வாங்கி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக இந்த முறை 1989 வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2வது இடத்துல யாருக்கானா திமுக சார்பாக சாம் சுதீன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27,971 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 27% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். ஏற்கனவே போன முறை 89 வெற்றி பெற்றவங்க இந்த முறை திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1996 நடைபெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி முடிவுகளை பார்ப்போம். நைனா முகமது அவங்க திமுக சார்பாக நின்று இந்த முறை வெற்றி பெறுகிறாங்க. இந்த முறை திமுக வெற்றி பெறுகிறது. 49,641 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி வெற்றி பெறுகிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஏஎம் கனி அவர்கள்.
அவங்க வந்து இந்த முறை அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை அதிமுக சார்பாக 80ல் நின்று தோல்வி அடைஞ்சவங்க தான் இந்த முறை அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ஏஎம் கனி அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 32,949 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்குது அதிமுக. 1996 பார்க்கணுன்னா கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நம்ம கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவுகளை தேர்தல் முடிவுகளை முழுவதும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். 1977லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 2021 வரை பார்க்குறோம். இப்போ 2001 பார்க்குவோம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறப்ப 2001 எம் சுப்பையா பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 48,220 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46% ஓட்டு வாங்கி 2001 அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக PM சாகுல் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 46,976 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்த்துட்ருக்கோம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2006 நடைபெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பார்ப்போம். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக 2006 போட்டியிட்டு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று அவங்க வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 53,700 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 45% ஓட்டு வாங்கி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க 2006. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக UH கமாலுதீன் அவர்கள் போட்டியிட்டு 49,386 ஓட்டு வாங்கி 41% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. நம்ம இந்த இடத்துல பார்க்கணுன்னா 2006 காங்கிரஸ் கட்சி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் செந்தூர் பாண்டியன் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. அவங்க போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 80,794 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.83% ஓட்டு வாங்கி அதிமுக இந்த முறை கைப்பற்றாங்க கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை 2011. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா போன முறை வெற்றி பெற்ற பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று இந்த முறை தோல்வி அடைந்தாங்க. போன முறை வெற்றி, இந்த முறை 2011 தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 64,708 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 39.91% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. இந்த முறை 2011 பார்க்கணுன்னா அதிமுக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்க இருப்பது 2016 நடைபெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி முடிவுகளை பார்ப்போம். KAM முகமது அபுபக்கர் அவர்கள் போட்டிட்டு அவங்க ஒரு முஸ்லீம் கட்சி சார்பாக நின்றுருக்காங்க. 70,763 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.89% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டிட்டது யாருன்னா ஷேக் தாவூத் இவங்களும் ஒரு முஸ்லீம் கட்சி சார்பாக நின்றுருக்காங்க. 69,569 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.25% ஓட்டு வாங்கி இவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2016 முகமது அபுபக்கர் அவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 2016. கடைசியாக நம்ம பார்க்க இருப்பது 2021 நடைபெற்ற கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் முடிவுகளை பார்ப்போம். முதல் 2 இடங்களை மட்டும் பார்த்துட்ருக்கோம். கிருஷ்ண முரளி அவர்கள் அதிமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 88,474 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.8% ஓட்டு வாங்கி அதிமுக இந்த முறை 2021 கைப்பற்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது KAM முகமது அபுபக்கர் அவர்கள் 2016 வெற்றி பெற்றவங்க தான் இந்த முறை போட்டியிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 64,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.22% ஓட்டு வாங்கி முஸ்லீம் கட்சி மூலமாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காத பார்க்குறோம். 2021 அதிமுக கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்து கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பற்றி முழு டேட்டா பார்த்துருக்கோம். 1977 2021 வரை எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க என்ற முழு விவரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம்.